வணக்கம். வைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறோமா மாற்றமாச்சு. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி. அதாவது விஜயகாந்த் நடித்த ஒரு படம் ரமணா அப்படின்னு ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா செத்து போன பணத்தை உயிரோடு இருக்கிற மாதிரியே கணக்கு காட்டி காசை போடுவாங்க. அப்படி ஒரு சீன் அதில் வரும். அதே மாதிரி பாஜக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ சிஏஜி அப்படிங்கிற அந்த கான்செப்டில் ஆயுஷ் அந்த ஆரோக்கிய நலத்திட்டத்தின் அடிப்படையில் பல கோடி ரூபாய், பல லட்சம் கோடி மோசடி. என்னன்னு பார்த்தா இல்லாத ஒரு நபருக்கு எல்லாம் சிகிச்சை காட்டியதாக ஒரு மோசடி. ஆளே இல்லை, பார்த்தா ஏகப்பட்ட நம்பர், ஒரே செல் நம்பர், ஒரே விலாசம் இல்லாம செல் நம்பரை மட்டும் ஒன்ன வச்சு கண்டுபிடிச்சாச்சு. சிஏஜி மோசடி. பார்த்தா எங்க பேர் மட்டும் மாற்று, செல் நம்பர் எல்லாம் ஒண்ணு. இந்த ஆயுஷ்மான் திட்டம், ஆரோக்கிய திட்டம் சொல்லி போட்டு பல லட்சம் கோடி, பல லட்சம் ஏகப்பட்ட அந்த மாதிரி அடிக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த மாதிரி இல்லாத ஒரு ஊருக்கு வழி சொல்வதை போன்ற, பிறக்காத குழந்தைக்கு ஏதோ ஒரு பேரை வச்சு பிறந்ததை போன்ற ஒரு விஷயம். அரசியல்ல சில விஷயங்கள் சகஜம்தான். அதாவது மோசடி செய்வது, மற்றபடி திருட்டுத்தனம் பண்ணுவது, அதே நேரத்தில் ஊழல் செய்வது, கொள்ளையடிப்பது, என்ன கஜானா பணத்தை, அரசு பணத்தை. ஆனா பல விஷயம் பார்க்கக்கூடிய சமயத்துல ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஊழல் செய்வாங்க, லஞ்சம் அடிப்பாங்க, மோசடி செய்வாங்க. ஒரு 10 லட்ச ரூபா ஒரு பில்டிங் அப்படின்னா அதுக்கு டெண்டருங்கிற கான்செப்ட்ல அவருக்கு ஒரு லஞ்சம், மற்றபடி கட்டக்கூடிய ஆட்கு அது ஒரு லஞ்சம், மற்றபடி இருக்கக்கூடிய மேஸ்திரி அது எல்லாம் சேர்ந்து அது ஒரு லட்சம், கூட்டமா சேர்ந்து 10 லட்சம். ஒரு பில்டிங் அப்படின்னா ஒரு 20 லட்சம் கணக்கு போட்டு எல்லாம் 10 லட்சத்தை ஆளுக்கு 20% 30% பிரிச்சு எடுத்து கவர்மெண்ட்டுக்கு கணக்காட்டி, எப்படியோ இல்லாத ஒரு இடத்துல ஒரு கட்டிடம் வந்தது. 10 லட்ச ரூபாங்கிற கட்டிடத்தை 20 லட்சம் ரூபாய் தங்களுடைய தொகுதி மதிப்பீட்டின் பங்கிலிருந்து கட்டப்பட்டது போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவை போட்டிருப்பாங்க. எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக கட்டப்பட்டது, எம்பி தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக கட்டப்பட்டது. அப்படி தொகுதி மேம்பாட்டு திட்டம் அரசு கஜானாவிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலுமே கூட எம்எல்ஏ எம்பிக்கு தொகுதி மேம்பாட்டு திட்டம் சொல்லி கூட ஒரு அமௌண்ட் ஒதுக்கிடுவாங்க. அந்த அமௌண்ட்ல அவங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம், அவங்களுடைய விருப்பத்துக்கு கணக்கு காட்டி. மற்றபடி அதன் அடிப்படையில் அதுலேயும் பக்கா ஃப்ராடு, பித்தலாட்டம், ஃபோர்ஜரி, எப்படி ஒரு பில்டிங்கை கட்டிடுவாங்க. ஆமா, அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் செய்வாங்க. ஆனா எந்த ஒரு பில்டிங்குமே கட்டாம, எந்த ஒரு கட்டடத்தையும் கட்டாம கணக்கு காட்டி, பழைய கட்டடம் ஆல்ரெடி ஒரு கட்டடம் கட்டிருக்காங்களா, அரசுல புறம்போக்கு நிலத்தை கட்டிருக்காங்களா, அல்லது ஏதோ ஒரு கட்டத்தை கட்டியிருப்பாங்க, அதுக்கு கணக்கு காட்டி, மற்றபடி அதுக்கு ஃபுல்லா புதுசா பெயிண்ட் அடிச்சு தான் கட்டி இதை போன்று கணக்கு காட்டி ஒரு அமௌண்ட்டை கேட்டா தன்னுடைய மேம்பாட்டு தொகுதியிலிருந்து பணத்தை அடித்ததாக இன்னைக்கு டி நகர் சத்யா பழைய எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ இன்னைக்கு லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது டிஎஸ்பி சர்மு ஆல்ரெடி அவங்க பண்ண 2016 2021 டி நகர்ல எம்எல்ஏ இருந்தப்பயே பண்ண விஷயம். இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆதாரபூர்வமாக பிரபல்யமாகி இன்னைக்கு வழக்கை பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு நிலையான ஒரு விஷயமா இருக்கு. முதலெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னமும் சொல்றாங்கப்பா, அதுல பல விதமான தவறுகள் இருக்கலாம், மற்றபடி ஒரு போட்டு கொடுத்துருக்கலாம். ஆனா தீநகர் சத்யா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு பேசப்பட்ட ஒரு விஷயம் 2016 2021. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. அது நிரூபணமாக்கப்பட்டு லஞ்ச ஒழிப்பு துறை போலீசாரை வழக்கு பதிவு செய்து இன்னைக்கு விசாரிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு தீநகர் சத்யா பழைய அதிமுக எம்எல்ஏ எடப்பாடி பிரிவு இன்னைக்கு மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்காரு. உண்மையில என்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கட்டாத ஒரு கட்டிடத்துல தான் கட்டியதை போன்று கணக்கு காட்டி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அமௌண்ட்டை எடுத்திருக்காரு. மொத்தம் 35,68,000
35,68,000 சுட்டியிருக்காங்க. கட்டவேல பில்டிங் இல்லாத ஊருக்கு வழி சொல்வதை போன்றது, பிறக்காத குழந்தைக்கு பெயர் வைப்பதை போன்றது. கல்யாணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி போட்டு பேர் வச்சாங்க அந்த கதை. இந்த இன்னைக்கு சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த திருமண ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அரசியல்வாதிகளாம். 200 ஜோடிகளுக்கு கல்யாணம் செய்து வைத்தார்கள், 300 ஜோடிகளுக்கு கல்யாணம் செய்து வைத்தார்கள் அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்தோம்னா அதுல பாதி ஆல்ரெடி கல்யாணம் ஆகி உள்ள ஜோடி இங்க வரும்போது தாலியை கட்டிட்டு வந்துட வேண்டியது, புதிய ஜோடியாக பரிணமிக்கப்பட்டு. ஏன்னா அவங்களுக்கும் எம்எல்ஏ மற்றபடி அரசியல்வாதி அதை உற்று கவனிக்க முடியாது. அவங்க புரோக்கர் மூலமா பார்க்கக்கூடிய சமயத்துல புரோக்கருக்கு ஒரு கமிஷனு, வரக்கூடிய இந்த ஜோடிகளுக்கும் பொய்யான ஜோடிகளுக்கும் ஒரு கமிஷனை கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. பழையபடி தாலியை கட்ட வச்சு அப்புறம் போகக்கூடிய ஒரு சமயத்துல ஒரு அமௌண்ட் அவங்க ஒரு லட்சமா ஏதோ ஒரு சீர் வருஷம் மாதிரி ஒரு வேண்டுதல் பிரகாரம் கொடுப்பாங்க. புரோக்கருக்கு ஒரு கமிஷன், அவங்களுக்கு கமிஷன். அப்புறம் அது போட்டோல வரக்கூடிய சமயத்துல கண்டுபிடிக்கப்படுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் கண்டுபிடிக்க வட இந்தியாவில் அது நிறைய நடக்கும். கல்யாணம் ஆனவங்களே திருப்பி கொண்டு கல்யாணம் ஆக்கி வச்சு ஒரு அமௌண்ட்டை பேத்துட்டு அமுக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த மாதிரி நடக்காத ஒரு திருமணம், நடந்து விட்ட ஒரு திருமணத்தை நடக்காமல் காட்டி அமௌண்ட்டை மோசடி செய்வது. அந்த மாதிரி வகையில தீநகர் சத்யா மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரியை பண்ணியதாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் வந்திருக்கு. லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்னைக்கு வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது மேற்கு மாங்குளத்துல காசிக்குளம் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் பல்நோக்கு கட்டிடம் கட்டுவாங்க இல்லையா, எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி. அந்த கட்டிடத்துல மொத்தம் 17 லட்சம் அப்படின்னு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. அவரு எம்எல்ஏவாக இருந்த காலத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கூத்து அன்று மிக பகிரங்கமாக பேசப்பட்டது. ஆனால் பலரால் அது சும்மா ஏதோ பொருளே அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. இன்னைக்கு நிரூபணமாக்கப்பட்டு லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கை பதிவு பண்ணக்கூடிய அளவுக்கு உறுதியாக்கப்பட்டு விட்டது. அப்படின்னா உண்மையிலேயே இது எந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு செயலுங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதாவது மேற்கு மாம்பழம் காசிக்குளத்து பக்கத்துல 17 லட்சம் போட்டு ஒரு பல்நோக்கு கட்டிடம் கட்டுற மாதிரி ஒரு எஸ்டிமேட் போட்டாச்சு. அதாவது 3/5/2017 அப்புறம் கட்டக்கூடிய சமயத்துல இருக்கக்கூடிய கடையவே கணக்கு காட்டி 13.30 லட்சம் மோசடி பண்ணியாச்சு. கட்டவே இல்லை, அதை கட்டியதாக கணக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்டின ஒரு கட்டிடத்தையே கணக்கு காட்டி 13.30 லட்சம் அதுல ஒரு மோசடி பண்ணிட்டார். யாரு? டிநகர் சத்யா. அடுத்து கோடம்பாக்கம் மண்டலம், அந்த மண்டலத்தை பிருந்தாவன் தெருவில் அதே மாதிரி பல்நோக்கு கட்டிடம் கட்டுற மாதிரி மதிப்பீடு செஞ்சு 9,80,000 ஒரு மதிப்பீடு பண்ணி அதுக்கு அனுமதி தான் வாங்கி 8,45,000 அனுமதி தான் வாங்கியாச்சு. பார்த்தோம்னா அங்க ஒரு பழைய கட்டிடம் இருந்திருக்கு, அதை வச்சு 7.81 லட்சத்துக்கு நம்ம அந்த கட்டிடத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் எல்லாம் போட்டு இருக்கக்கூடிய பொறியாளர் மற்றபடியுமே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் எல்லாம் கையெழுத்து வாங்கி 7.81 லட்சம் அடிச்சிருக்காரு. மிகப்பெரிய ஒரு மோசடி. அதே மாதிரி அதே கோடம்பாக்கம் பிருந்தாவன் தெருவில் 8.84 லட்சத்துக்கு ஒரு மதிப்பீடு செஞ்சிருக்காங்க. அதே பழைய கட்டிடத்துக்கு. அதே மாதிரி எங்கெங்க பழைய கட்டிடம் இருக்கு அங்கெல்லாம் இவர் செஞ்சு அந்த வகையில ஒரு கைகண்ட ஒரு கலாச்சாரமா பண்ணியிருப்பாரு அந்த 5 வருஷ காலத்துல. 8.84 லட்சம் ஒரு டார்கெட்டை போட்டு வச்சுக்கிட்டு பழைய கட்டிடத்துக்கு 8.61 லட்சம் நாங்க செலவு பண்ணிட்டு அது ஒரு மோசடி அடிச்சுட்டாரு. அப்புறம் கோடம்பாக்கத்துல ஈஸ்வரன் கோவில் தெருவில் பொதுநல கட்டிடம் கட்டக்கூடிய ஒரு சூழல்ல 7 லட்சம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் பழைய கட்டிடம் தான். இவருக்கெல்லாம் குழப்பா இருந்திருப்பாரு போல. கண்டுபிடிக்கப்பட்டது 4 விஷயம், கண்டுபிடிக்கப்படாமல் இருப்ப எத்தனை விஷயமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அந்த ஈஸ்வரன் கோவில்ல 7 லட்சம் அது முடிவு பண்ணப்பட்டு பழைய கட்டிடத்துல 6.11 லட்சத்துக்கு கணக்கு காட்டி இந்த மாதிரி நாங்கள் தான் அந்த கட்டிடத்தை கட்டணும் அதிமுக சார்பா என்னுடைய தொகுதி மேம்பாட்டு வகையை கான்செப்ட் பண்ணி அதுல 5.94 லட்சம் மோசடி பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரி 4 கட்டடம் மோசடி பண்ண போதில் 35.68 லட்சம் மோசடி பண்ணி இன்னைக்கு விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இந்த வகையில உதவி செஞ்சுப்பாங்க இல்லையா, அது உதவி பொறியாளர் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்கும். மொத்தம் 8 பேர், அதுல 6 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சாச்சு. எடப்பாடி பிரிவு சத்யா
இன்னைக்கு அதிமுகவில் இருந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி எடப்பாடி சம்பந்தப்பட்டவை 48,000 கோடி டெண்டர் மற்ற சோர்ஸோ சரியாக கணக்கு காட்ட வேண்டிய கூட அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவரே மாட்டி முடிச்சுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த பிரிவுல டீனர் சத்யாவும் மாட்டிக்கொண்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஊழல் லிஸ்ட்ல ஒரு புதிய நபராக என்று சேர்க்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமா போயிட்டு இருக்கு. அதாவது 35.68 லட்சம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எப்படின்னா, மக்களுடைய காசு வரி பணம், ரைட், ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கட்டடத்தை கட்டிட்டு 10 லட்ச ரூபாய் கட்டடம், முதல்ல சொன்ன மாதிரி 10 லட்ச ரூபாய் கட்டடத்தை ஒரு அமௌண்ட்டை போட்டு 10 லட்ச ரூபாய் கட்டடம் எடுத்துட்டா கூட பரவாயில்ல, ஒரு கட்டடம் புதுசா வந்திருக்கும். ஆனா இது மிகப்பெரிய மோசடி, ரொம்ப மனசாட்சி இல்லாத கேவலமான ஒரு மோசடி. கட்டாத கட்டிடத்தை கட்டியதாக அல்லது கட்டிய கட்டிடத்தை தான் கட்டியதாக புதிதாக கணக்கு காட்டி 35.68 லட்சம் அடிச்சிருக்காரு அப்படின்னா, இது தெரிஞ்ச ஒரு 4 கட்டடம், அவ்வளவுதான். தெரியாம எத்தனை கட்டடமோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நம்ம எல்லாம் பல படங்கள்ல டைலாகே வந்திருக்கு. எம்.ஆர். ராதா கூட ஒரு படத்துல பேசுவார், கட்டாத கட்டிடத்துக்கெல்லாம் இப்படிலாம் கணக்கு காட்டி இப்படி பணம் மோசடி பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அன்றே சினிமாவால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு நடைமுறைக்கு டீனர் சத்யா மூலமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. உண்மையில இதெல்லாம் கேட்கக்கூடிய சமயத்துல வயிறு எரியக்கூடிய விஷயம். செய்ய வேண்டியதான் ஒரு மோசடி, ஒரு ஊழல். தேனை எடுத்தவன் புறங்கை எனக்கா விடமாட்டான். ஏன்னா அவனுக்கு பொண்டாட்டிக்குள்ள இருக்கு, இல்லாம இல்ல. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு கட்டிடத்தை கட்டி புதிதாக ஒன்றை உருவாக்கி அதிலிருந்து ஏதோ ஒரு 5 or 10 ஒரு ஊழல் செஞ்சிருந்தா கூட மனசு கொஞ்சம் ஆறும். அப்ப அவங்களுக்கு பொண்டாட்டிக்குள்ள இருக்குப்பா, அரசியல்வாதி, அவங்களும் பார்க்கணும் அப்படிங்கிற கான்செப்ட். ஆனா கட்டிடமே கட்டாம கட்டிய கட்டிடத்தை தான் கட்டியதாக மோசடி செய்ததுங்கிறது உண்மையிலேயே மனசாட்சிக்கு மட்டும் இல்லை, இது கடவுளுக்கு அடுக்காத ஒரு செயல். மக்கள் இதை பார்க்கக்கூடிய சமயத்தில் வரும் காலங்களில் என்ன, எடப்பாடி பிரிவு ஆல்ரெடி ஆடிக்கிட்டு இருக்கு. ஜூன் 4 என்ன நிலைமையோ அதோடு இந்த நிலைமையை சேரக்கூடிய சமயத்துல எடப்பாடியால என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.